மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஊட்டி மியூசியம். இதை வந்து ஸ்டோன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, கல் பங்களான்னு சொல்லுவாங்க. இது யாரால் கட்டப்பட்டுச்சுன்னா ஜான் சுலைவன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பீப்புளால் தான் கட்டப்பட்டு. போகிறதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து வாங்குறாங்க. இப்போ கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வாங்குறாங்க. இது டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30லேருந்து 6:30 வரை அலோவ் பண்ணுறாங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து லீவ் இருக்குது. இப்போ உள்ள என்ட்ரி ஆன உடனே என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு குதிரையோட எலும்பு, அப்புறம் வந்து காட்டெருமையோட தலை, அப்புறம் வந்து குரைக்கும் மானோட தலை, அப்புறம் சிறுத்தை, அப்புறம் குரங்கு, அப்புறம் ஒற்றி பிறந்த கன்றுக்குட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விலங்குகளோட இமேஜ் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த காலத்தில் வழிபட்ட தெய்வங்கள், அப்புறம் பனை ஓலையில் எழுதியிருக்க மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் பழங்குடியினர் யூஸ் பண்ண வாள், போர்க்கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் சோழர் காலத்து நாணயங்கள், அப்புறம் பிரிட்டிஷ் யூஸ் பண்ணுற நாணயங்கள், அது எல்லாமே அங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் அந்த காலத்தில் கல்வெட்டுகள், கல்லால் செதுக்கின மருத்துவ குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வாள்கள், அப்புறம் அந்த மருத்துவ செடிகளோட பயன்கள், அது எல்லாமே அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் மக்கள் வந்து என்ன மாதிரி உணவுகளில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அதோட வரைபடம் அந்த மாதிரி இல்லாமல் கூட வச்சுருந்தாங்க. அவங்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஊட்டியில் இருக்க ரொம்ப முக்கியமான சுற்றுலா தலங்களோட இமேஜஸ்லுமே அந்த காலத்து வரைபடம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப வியப்பாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டாம்ப் எல்லாமே ரொம்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு 100 கணக்கான ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே அழகாக ஒட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து அழகாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் விநாயகரோட சிலையை வந்து அழகாகவே அந்த சிலையோட வடிவத்தை வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி அங்கே அழகாக டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊட்டியோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா ஒட்டக்காமூன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எந்த வழியாக வந்து இந்த ஒட்டக்காமூண்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதையும் அழகாக அங்கே இது வரைபடம் மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா மண்விழி பாம்புலேருந்து நாகப்பாம்பு எல்லாமே அழகாக பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அப்புறம் காட்டுக்கோழிகள், அப்புறம் பறவைகள், வெள்ளைக்காக்காலாம் நான் இங்கே தாங்க தடவை பார்த்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்தை, அரிய வகை பூச்சிகள், அதோட கடல் உயிரினங்கள், அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பறவைகளோட இதுதான் இருந்துச்சு. பச்சை கிளியிலேருந்து வாத்து, நாரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளையும்